வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளி விவேகானந்தன் தற்கொலை முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்ணாவிரதத்திற்கு ஒலிபெருக்கி அனுமதி வழங்காததால் காரைக்காலில் திடீர் சாலை மறியல் போராட்டம். சிறுமி கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க வலியுறுத்தி இந்திய தேசிய இளைஞர் முன்னணி அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விமன் இந்தியா மூவ்மெண்ட் சார்பாக சுல்தான்பேட்டையில் மரியாதை பெண்களின் கண்ணியம் பெண்களின் வலிமை என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி சோலை நகரில் கடந்த சனிக்கிழமை 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. சிறுமி கொலை வழக்கில் கருணாஸ் விவேகானந்தன் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றால் இருவர் மீதும் பொதுமக்கள் தாக்குதல் நடத்துவர் என்பதால் காலப்பட்ட சிறைக்கு நேரடியாக அழைத்து செல்லப்பட்டனர். நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட கருணாஸ் விவேகானந்தன் இருவரையும் மற்ற விசாரணை கைதிகளுடன் அடைத்தால் பிரச்சனை எழும் என்பதால் தனி சிறை அறையில் அடைக்கப்பட்டனர். சிறுமி கொலை வழக்கில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையின் தனி செல்லில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளி விவேகானந்தன் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். சக கைதி கருணாஸ் சத்தம் போடவே சிறை வார்டன் ஓடி வந்து காப்பாற்றி எச்சரித்தார். இருவரையும் 3 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி கோரி முத்தியால்பேட்டை போலீசார் இன்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2020-21 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை விடுபட்ட 450 விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். சட்டசபையில் அறிவித்தது போல கூட்டுறவு பயிர் கடன்களை தள்ளுபடி செய்து அரசாணை வழங்க வேண்டும். கடந்த ஆண்டு பருத்தி சாகுபடிக்கு உரிய பயிர் காப்பீட்டுத் தொகையினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டு இன்று உண்ணாவிரத போராட்டம் வேளாண் துறை அலுவலகம் எதிரே நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு ஒலிபெருக்கி அனுமதி போலீஸ் தரப்பு வழங்கப்படவில்லை. ஆய்வாளரிடம் பேசி பார்த்தும் எந்த பயனும் இல்லாததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசுக்கு எதிராகவும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை தடுத்து கைது செய்ய முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்த முயல்வதாக கூறி போலீசாரிடம் விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். விவசாயிகளின் சாலை மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுதேசி மில் அருகில் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய தேசிய இளைஞர் முன்னணி சார்பில் நடைபெற்றது. சுற்றுலா வளர்ச்சி கழகம் என்ற பெயரில் போதைப் பொருள் விற்பனை புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் ஆர்த்தி என்ற சிறுமிக்கு நடைபெற்ற பாலியல் கொலை குற்றவாளிக்கு தண்டனை வழங்க வேண்டும். புதுச்சேரி சுதேசி மில் அருகில் இன்று இந்திய தேசிய இளைஞர் முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தலைமை கலைப்பிரியன் இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன் மற்றும் பொதுச் செயலாளர் மற்றும் எட்வின் ராஜ் துணைத் தலைவர் வீரமணி ஐயனார் மோகன் என பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பித்து கண்டன உரையாற்றினர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் விமன் இந்தியா மூவ்மெண்ட் சார்பாக வில்லியனூர் சுல்தான்பேட்டை மாஷா அல்லா மினி ஹாலில் மரியாதை பெண்களின் கண்ணியம் பெண்களின் வலிமை என்ற தலையகத்தின் கீழ் கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கத்திற்கு புதுச்சேரி மாநில விமன் இந்தியா மூவ்மெண்டின் தலைவர் ரஹானா பேகம் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் நர்கிஸ் பானு வரவேற்புரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் சப்ரன் நிஷா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விமன் இந்தியா மூவ்மெண்டின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஷபிகா பேகம், SDPI கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் அட்வொகேட் பரகத்துல்லா மற்றும் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மூசா சாஹிப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். மேலும் விமன் இந்தியா மூவ்மெண்டின் தேசிய பிரச்சாரமான எனது வாக்கு எனது வலிமை என்ற தலையகத்தின் கீழ் மார்ச் 8 முதல் ஏப்ரல் 8 வரை எதிர்வரும் தேர்தலில் மகளிர் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தேசிய பிரச்சார இயக்கத்தை அதற்கான பதவியுடன் தொடங்கி வைக்கப்பட்டது. நிறைவாக மாநில பொருளாளர் பௌசியா பேகம் நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில SDPI கட்சியின் மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது ஃபாரூக் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இக்கருத்தரங்கில் ஏராளமான புதுச்சேரி மாநில விமன் இந்தியா மூவ்மெண்டின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல்துறையினருக்கும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் இன்று தொடங்கியது. 6 நாட்கள் நடைபெறும் முகாம் தினமும் காலை 9 மணிக்கு தொடங்கி பகல் 1 மணி வரை நடைபெறுகிறது. இதில் பரிசோதனை அடிப்படையில் சிகிச்சைக்கான பரிந்துரையும் வழங்கப்பட்டது. இம்முகாமில் காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், தொழில் படையினர் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறையினரும் பங்கேற்று பயன்பெற்றனர். நாடு முழுவதும் ரூபாய் 1 லட்சம் கோடி மதிப்பிலான பல்வேறு நெடுஞ்சாலைகளை பிரதமர் நரேந்திர மோடி ஹரியானா மாநிலம் குருகிராம் நகரில் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேசமான மாகியையும் மாகி பகுதியை ஒட்டியுள்ள கேரளா பகுதியான தலச்சேரியும் இணைக்கின்ற 6 வழி சாலையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், நாக தியாகராஜன், அரசு செயலர் கேசவன் ஆகியோர் அப்போது உடனிருந்தனர். முதலியார்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் பாராளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டம் நயினார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. வட்டார தலைவர்கள் திருமலை, ஜெகவீர பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தலைவர் கோபி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்திற்கு மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் கணேசன், சன்மார்க்க மூர்த்தி, அசோகன், தனகோடி, மத்திய மாவட்ட துணைத் தலைவர் கலியமூர்த்தி, ஞானமூர்த்தி, அம்மைநாதன், மாவட்ட பொதுச் செயலாளர் சுரேஷ் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட கொம்பாக்கம் வார்டில் கோதண்டபாணி நகர், யோகவா நகர், ஈஸ்வர் நகர் பகுதிகளுக்கு புதுச்சேரி நகராட்சி மூலம் ரூபாய் 19,30,000 மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி, செட்டிக்குளம் துர்கா நகர் பகுதியில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி, பாப்பஞ்சாவடி சப்தகிரி கார்டன் பகுதியில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி, பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் மூலம் ஓட்டம்பாளையம் கர்மவீரர் காமராஜர் குடியிருப்பு பகுதியில் ரூபாய் 14 லட்சம் செலவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி, மின்துறை மூலம் ரூபாய் 23 லட்சம் செலவில் செட்டிக்குளம் மற்றும் கொம்பாக்கம் பிள்ளையார் கோவில் தெரு ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்ட புதிய மின்மாற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் பணி மற்றும் கொம்பாக்கம் ஐயனார் கோவில் முதல் செட்டிக்குளம் ரோடு கடைசி வரை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை பிரிவு மூலம் ரூபாய் 1,40,00,000 செலவில் தார் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 2,20,00,000 மதிப்பிலான பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணி, மின்மாற்றி இயக்கி வைக்கும் பணி மற்றும் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு பகுதியான அந்தோனியர் கோவில் தெரு அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளில் ரூபாய் 28,41,000 செலவில் புதிய மின் இணைப்பு பேனல் பாக்ஸ் அமைப்பதற்கான பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி MLA நேரு கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும், புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் மற்றும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பாருங்க கொஞ்சம். புதுச்சேரி சஞ்சீவ் நகர் புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 39ஆம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகமும் நடைபெற்றது. கங்கை அம்மன் குளக்கரையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்க இதில் புதுச்சேரி, விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு கிராமத்தில் ஏரியை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 12,51,250 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கையந்தோப்பு பெருமாள் நகரில் இருந்து வண்ணான்குளம் வரை வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிக்காக தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 7,86,215 ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு பணி ஆணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஆலயத்தில் சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி சிவபெருமானுக்கு முதல் காளையாக பூஜை, இரண்டாம் காளையாக பூஜை, மூன்றாம் காளையாக பூஜை, அதனைத் தொடர்ந்து நான்காம் காளையாக பூஜையும் நடைபெற்றது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கீழ் மயிலத்தில் அமைந்துள்ள மயிலி அம்மன் ஆலயத்தில் மாசி திருவிழா நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மயிலி அம்மனுக்கு 9 நாள் உற்சவம் நடைபெற்று வருவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் மயிலி அம்மனுக்கு கடந்த 6ஆம் தேதி முதல் நாள் உற்சவம் தொடங்கியது. 5ஆம் திருவிழாவில் சுவாமி ஊஞ்சல் உற்சவத்திலும் மூலவர் தங்க கவசத்திலும் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளி விவேகானந்தன் தற்கொலை முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்ணாவிரதத்திற்கு ஒலிபெருக்கி அனுமதி வழங்காததால் காரைக்காலில் திடீர் சாலை மறியல் போராட்டம். சிறுமி கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க வலியுறுத்தி இந்திய தேசிய இளைஞர் முன்னணி அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விமன் இந்தியா மூவ்மெண்ட் சார்பாக சுல்தான்பேட்டையில் மரியாதை பெண்களின் கண்ணியம், பெண்களின் வலிமை என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.